Welcome to this Concept Explainer, brought to you by CBSE Score Lab of profsam.com, that is profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 2 எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்லேருந்து காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் டாப்பிக்கை ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதோட பார்க்கலாம். சரி, ஒரு சின்ன கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் டிசைன் பண்றீங்க. அதுக்கு ரொம்ப துல்லியமா ஒரு 3.45 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டன்ஸ் தேவைப்படுது. ஆனா உங்க கையில இருக்கிற ஸ்டாண்டர்ட் கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் 1, 10, 100 மைக்ரோஃபாரட்ல தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த 3.45க்கு ஒரு புது கெப்பாசிட்டரை ஃபேக்டரியில ஆர்டர் பண்ணுவீங்களா? அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒவ்வொரு வேல்யூக்கும் தனித்தனியா கெப்பாசிட்டர் தயாரிக்கிறது அது பிராக்டிக்கலா சாத்தியமே இல்ல. அப்போ நம்ம கிட்ட இருக்கிறத வச்சுதான் ஏதோ பண்ணணும். ஆனா எப்படி? எக்ஸாக்ட்லி. அந்த எப்படிங்கிற கேள்விக்கு பதில் தான் இந்த டாபிக். மேனுஃபேக்சரர்ஸ் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ்ல லட்சக்கணக்கில் தயாரிப்பாங்க. ஆனா நமக்கு தேவைப்படுற ஆயிரக்கணக்கான வேல்யூஸை இந்த ஸ்டாண்டர்ட் கெப்பாசிட்டர்ஸை ஒன்னோட ஒன்னு இணைச்சு ஒரு புது ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸை உருவாக்குறாங்க. ஓ, அப்போ சர்க்யூட் போர்டுல நாம பாக்குற அந்த கெப்பாசிட்டர் கூட்டத்துக்கு காரணம் இதுதானா? ஆமா, அவங்க தனித்தனி கெப்பாசிட்டர்ஸை இணைச்சு ஒரு பெரிய கஸ்டம் கெப்பாசிட்டரையோ இல்லனா ஒரு பெரிய எனர்ஜி ரிசர்வாயரையோ அங்கேயே உருவாக்குறாங்க. சரி, இதை எப்படி செய்யறாங்கன்னு பாப்போமா? பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு வழிகள் தான் இருக்கு. ஒன்னு சீரீஸ் கனெக்ஷன், அதாவது தொடர் இணைப்பு. இன்னொன்னு parallel கனெக்ஷன், பக்க இணைப்பு. சீரீஸ் அண்ட் parallel, இந்த வார்த்தைகள் ரெசிஸ்டர்ஸ்ல படிச்ச மாதிரி ரொம்ப குவிஞ்சா இருக்கு. கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தானா? பெயர்கள் ஒண்ணுதான், ஆனா ரூல்ஸ் அப்படி தலைகீழா இருக்கும். அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான ட்விஸ்ட். இது ஈஸியா புரிஞ்சிக்க நாம ஒரு வாட்டர் டேங்க் அனாலஜி யூஸ் பண்ணுவோம். கெப்பாசிட்டர்ஸை தண்ணி தொட்டி மாதிரியும் அதுல சேமிக்கிற சார்ஜை தண்ணீர் மாதிரியும் கற்பனை பண்ணிக்கோங்க. சரி, வாட்டர் டேங்க் அனாலஜி இது நல்ல ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். முதல்ல ரொம்ப சுலபமா இருக்கிற parallel கனெக்ஷனை பார்க்கலாம். 2 தண்ணி தொட்டிய பக்கத்துல பக்கத்துல வச்சு ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய பைப் போட்டு இணைக்கிறோம்னு நினைச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும்? ரெண்டும் சேர்ந்து ஒரே பெரிய அகலமான தொட்டி மாதிரி ஆகிடும். அப்போ மொத்தமா சேமிக்க முடியற தண்ணீரோட அளவு அதிகமாகும் இல்லையா? கரெக்ட். இங்கேயும் அதே தான் நடக்குது. 2 கெப்பாசிட்டர்ஸ் C1 அண்ட் C2வை parallel கனெக்ட் பண்ணும்போது சார்ஜ் ஸ்டோர் ஆகிறதுக்கான மொத்த பிளேட் ஏரியா அதிகமாகுது. நாம படிச்சிருக்கோம், C ஏரியாக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ ஏரியா அதிகமானா கெப்பாசிட்டன்ஸும் அதிகமாகும். சிம்பிள். மேக்ஸ் பெர்ஃபெக்ட் சென்ஸ். parallelனா நம்ம பரப்பளவை கூட்டுறோம், அதனால கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகுது. இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இப்போ அடுத்தது சீரீஸ் கனெக்ஷன். இங்க தான் கொஞ்சம் கவனிக்கணும். அதே 2 தொட்டிகளை அடுத்தடுத்து ஒரு சிங்கிள் பைப்லைன்ல கனெக்ட் பண்றோம். அதாவது முதல் தொட்டி நிறைஞ்ச பிறகு அதிலிருந்து வர தண்ணி தான் 2வது தொட்டிக்கு போகும். ஓ, அப்படி கனெக்ட் பண்ணா யோசிச்சு பார்த்தா மொத்தமா தண்ணிய சேமிக்கிற திறன் குறையற மாதிரி இருக்கு. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். எக்ஸாக்ட்லி, நீங்க கரெக்டா புடிச்சிட்டீங்க. இப்போ இத கெப்பாசிட்டரோட ஸ்ட்ரக்சரோட கனெக்ட் பண்ணுவோம். சீரீஸ்ல கனெக்ட் பண்ணும்போது நாம முதல் கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் பிளேட்க்கும் கடைசி கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் பிளேட்க்கும் நடுவுல இருக்கிற மொத்த தூரத்தை, அதாவது டிஸ்டன்ஸை அதிகப்படுத்துறோம். C∈AD ஃபார்முலா படி டிஸ்டன்ஸ் D அதிகமானா கெப்பாசிட்டன்ஸ் குறையணும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே? அதேதான். ஓ, இப்ப புரியுது. சீரியஸ் கனெக்ஷன்ல நம்ம பிளேட் செப்பரேஷனை அதிகப்படுத்துறோம், அதனால தான் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் குறையுது. இது ரொம்ப தெளிவான விளக்கம். இப்போ இந்த ஐடியாஸை NCERT எப்படி ஃபார்முலா சொல்லுதுன்னு பார்க்கலாம். முதல்ல கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸ் செக்ஷன் 2.14.1ல இருக்கிறத படிங்க. சரி. Figure 2.26 shows capacitors C1 and C2 combined in series. In the series combination, charges on the two plates plus Q minus Q are the same on each capacitor. The total potential drop V across the combination is the sum of the potential drops V1 and V2 across C1 and C2. V is equal to V1 plus V2. இதுல 2 கீ பாயிண்ட்ஸ் இருக்கு. சீரீஸ்ல ஒவ்வொரு கெப்பாசிட்டர் மேலயும் இருக்கிற சார்ஜ் Q is the same. சார்ஜஸ் சேமா இருக்கும். ஆனா வோல்டேஜ் V is different. அது ஆட் ஆகும். So V is equal to V1 plus V2. சரி, சார்ஜ் சேம், வோல்டேஜ் adds up. நமக்கு Q equal to CV ஃபார்முலா தெரியும். அதிலிருந்து V equal to QCன்னு எழுதலாம். இத மேல இருக்கிற ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா, ஆமா, இப்போ 2 பக்கமும் இருக்கிற Qவை கேன்சல் பண்ணா நமக்கு ஃபைனல் ஃபார்முலா கிடைக்கும்.
1CEQ is equal to 1C1 plus 1C2. ஓகே, அந்த ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா இப்படி தான் வருதா? வோல்டேஜ் பிரியறதால நம்ம கெபாசிட்டன்ஸோட ரெசிப்ரோக்கல்ஸை ஆட் பண்றோம். இது புரிஞ்சிடுச்சு. கிரேட். இப்போ parallel கனெக்ஷனுக்கு வருவோம். NCERTல செக்ஷன் 2.14.2 படிங்க. Okay. Figure 28A shows two capacitors arranged in parallel. In this case, the same potential difference is applied across both the capacitors. But the plate charges plus Q1 on capacitor 1 and the plate charges plus Q2 on the capacitor 2 are not necessarily the same. The equivalent capacitor is one with charge Q is equal to Q1 plus Q2. இங்க அப்படியே உல்டா. parallelல எல்லா கெபாசிட்டர்ஸ்க்கும் வோல்டேஜ் V is the same. ஓ, இங்க வோல்டேஜ் சேம் ஆனா? ஆமா. ஆனா சார்ஜ் Q adds up. அதாவது Q is equal to Q1 plus Q2. So, voltage same, charge adds up. அப்படியே ஆப்போசிட். ஆமா. இப்போ Q equals to CV ய சப்ஸ்டியூட் பண்ணா CEQV is equal to C1V plus C2V. ரெண்டு பக்கமும் V ய கேன்சல் பண்ணா ஃபார்முலா என்ன? CEQ equals to C1 plus C2. இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. சரி, ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்க்கலாம். நம்மகிட்ட 2 10 மைக்ரோஃபாரட் கெபாசிட்டர்ஸ் இருக்கு. முதல்ல இதை parallel-ஆ கனெக்ட் பண்ணா என்ன ஆகும்? parallelனா டைரக்டா ஆட் பண்ணும். So CEQ equals to C1 plus C2. அப்போ 10 plus 10 is equal to 20 மைக்ரோஃபாரட். கெபாசிட்டன்ஸ் அதிகமாகுது. கரெக்ட். இப்போ அதே சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா சீரீஸ்னா ரெசிப்ரோக்கல் அடிஷன். 1 by CEQ is equal to 1 by 10 plus 1 by 10. அது வந்து 2 by 10. அப்போ CEQ-க்கு இதை தலைகீழா மாத்தணும். CEQ equals to 10 by 2 is equal to 5 மைக்ரோஃபாரட். கெபாசிட்டன்ஸ் குறையுது. ஆமா. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சிங்களா? சீரீஸ்ல வந்த வேல்யூ, அதாவது 5 மைக்ரோஃபாரட். ஆமா. அது நம்ம எடுத்த தனி கெபாசிட்டரோட வேல்யூவை 10 μF விட கம்மியா இருக்கு. எக்ஸலன்ட் பாயிண்ட். சீரீஸ் கனெக்ஷன்ல the equivalent capacitance is always less than the smallest individual capacitance. இந்த காம்பினேஷன்ஸ் புரிஞ்சாதான் நாம அடுத்த யூனிட்ல வர்ற ஏசி சர்க்யூட்ஸ் எல்லாம் சுலபமா அனலைஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்ல மார்க் குறைக்கிற ஒரு முக்கியமான தப்பு, ஒரு சைலண்ட் கில்லரை பத்தி பார்ப்போம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ஒரு காமன் மிஸ்டேக் இது. என்ன மார்க்கும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா அந்த ரெசிஸ்டர் ஃபார்முலாவை இங்க யூஸ் பண்றது தானே. 10th இருந்து R series is equal to R1 plus R2ன்னு மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். அதே பழக்கத்துல இங்கேயும் C series is equal to C1 plus C2ன்னு எழுதிடுவாங்க. Exactly. The wrong idea is applying resistor rules to capacitors. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, அந்த சீரீஸ் அண்ட் parallel வார்த்தைகள் ரொம்ப பழக்கமானது. அதனால ஃபார்முலாவும் ஒன்னுதான் ஒரு ஆட்டோமேட்டிக் ரீஃப்ளெக்ஸ்ல தப்பு பண்ணிடுவாங்க. The correct idea is capacitor rules are reversed compared to resistor rules. ஆமா. கெபாசிட்டர்ஸ்ல parallel வந்து ரெசிஸ்டர்ஸ்ல சீரிஸ் மாதிரி. கெபாசிட்டர்ஸ்ல சீரிஸ் வந்து ரெசிஸ்டர்ஸ்ல பேரலல் மாதிரி. அப்படியே ஆப்போசிட். Perfect summary. இத மறக்காம இருக்க ஒரு சின்ன ஹுக் சொல்றேன். capacitors are contraryன்னு சொல்லிக்கோங்க. ரெசிஸ்டர்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்களோ அதுக்கு அப்படியே உல்டாவா கான்ட்ரரியா பண்ணணும். கெபாசிட்டர்ஸ் ஆர் கான்ட்ரரி. இது நல்லா இருக்கு. ஈஸியா ஞாபகம் இருக்கும். எக்ஸாக்ட்லி. மறக்காம இருக்க இன்னும் சில மெமரி ஹுக்ஸ் இருக்கு. முதல்ல ஒரு மிமானிக் CP. ஆமா. capacitors parallel means plus. parallelனா நேரா பிளஸ் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கலாம். CP கெபாசிட்டர்ஸ் parallel plus. இதுவும் நல்லா இருக்கு. அடுத்து ஒரு catchy phrase. series shrinks. சீரிஸ் shrinks. ஆமா. சீரிஸ் கனெக்ஷன்ல ஈக்குவலன்ட் கெபாசிட்டன்ஸ் எப்பவுமே குறையும். நம்ம கணக்குல கூட 5 மைக்ரோஃபாரட் 10 விட சின்னதா இருந்துச்சு. கரெக்ட். கடைசியா ஒரு பிசிக்கல் ஜெஸ்சர். parallelனா உங்க 2 கைகளையும் பக்கத்துல சைடு பை சைடு வைங்க. மொத்த ஏரியா அதிகமாகிற மாதிரி தெரியுதா? ஆமா. ஏரியா பெருசாகுது. இதுதான் parallel. C increases. இப்போ சீரீஸ்னா ஒரு கைக்கு முன்னாடி இன்னொரு கையை வைங்க. இப்போ மொத்த தூரம் டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. அதனால கெப்பாசிட்டி குறையுது. அந்த பிசிக்கல் ஜெஸ்சர் ரொம்ப பவர்ஃபுல். அது ஃபார்முலாவை கெபாசிட்டரோட ஸ்ட்ரக்சரோட கனெக்ட் பண்ணுது. parallelனா ஏரியா, சீரீஸ்னா டிஸ்டன்ஸ். இது மறக்கவே மறக்காது. சரி, இந்த டாபிக்கை 3 பாயிண்ட்ல எக்ஸாம்க்கு சம்மரைஸ் பண்ணிடலாம். பாயிண்ட் நம்பர் 1, capacitors in parallel. பக்க இணைப்புல voltage is the same, ஆனா charge adds up. The equivalent capacitance increases. CEQ is equal to C1 plus C2 plus dot.
Point number 2, capacitors in series. தொடர் இணைப்புல charge is the same ஆனா voltage adds up. The equivalent capacitance decreases. 1 by Ceq is equal to 1 by C1 plus 1 by C2 plus. And point number 3, ரொம்ப முக்கியமானது. Key identifier and trap. Capacitor rules are the opposite of resistor rules. Capacitors in parallel behave like resistors in series. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கினா போதும். 12th CBSE Physics, Chemistry and Mathsல maximum marks வாங்க profsam.com-க்கு விசிட் பண்ணுங்க. That is PROFSAM, right? Yes, profsam.com. அடுத்த டாபிக்ல சந்திப்போம். Keep learning.